ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பரபரப்பாக காலை வேளையில் வந்து நம்ம செய்கிற சமையலை வந்து ரொம்ப சுலபமாக ஈஸியாக செய்கிறதுக்கு வந்து நான் ஃபாலோ பண்ணக்கூடிய சில டிப்ஸ் தான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா, நான் ஒரு சாயங்காலம் ஒரு 7 மணிக்கிட்டேயே பீன்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து போட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ காலையில் நேரத்தில் நம்ம சமைக்கிறப்போ காலையில் டக்குன்னு அந்த வந்து காயை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ எப்போயுமே பார்த்திங்கன்னா அந்த பீன்ஸு அவரைக்காய் அதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஆகும் கட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்து வைக்கிறப்போ நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா நான் மில்லட்டை வந்து ஒரு காலையிலே வந்து நான் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ ஒரு 7 மணிக்கிட்ட வந்து நான் வந்து வேக வச்சு வந்து வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, காலையில் வந்து என் பெரிய பையன் வந்து இந்த மாதிரி மில்லட்ரு திணையில் வந்து கொஞ்சம் அந்த நட்ஸ் எல்லாம் வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து ஸ்மூத்தி மாதிரி வந்து குடிப்பான். ஸோ காலையில் எஞ்சோனையும் எனக்கு வந்து செய்கிறதுக்கு வந்து நிறையா வந்து டைம் எடுக்கும். இது வந்து செஞ்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு நான் நைட்டே வந்து செஞ்சு வச்சிட்டேன்னா காலைல எஞ்சோனையும் நான் டக்குன்னு அரைச்சி வந்து கொடுத்துருவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சட்னிக்கு வந்து நான் எடுத்து வச்சுக்கேன். 2 வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் போல் கொத்தமல்லி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு வதக்கிட்டு கொத்தமல்லியும் வதக்கி வந்து வச்சுடுவேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து எண்ணெயில் வந்து மிளகா வந்து வறுத்துட்டு ரோஸ்ட் பண்ணி வந்து நல்லா பவுட்ராக்கி வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கிறது வந்து மெயினாக மிளகா சட்னி இந்த மாதிரிலாம் நம்ம அரைக்கிறப்போ அது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எப்படி வந்து அதை யூஸ் பண்ணிக்கணுன்றது உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக பீன்ஸை வந்து கட் பண்ணி வந்து எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா காலையில் எஞ்சோடனே நம்ம கொஞ்சம் நேரம் வந்து வெளியே எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து பண்ணோன்னா டக்கு அந்த கூலிங்கும் போயிடும். நம்ம வந்து செய்கிறக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் வந்து எள்ளு சட்னி அரைக்கிறதுக்காக வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் வேறு கண்டெய்னரில் மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி வந்து நம்ம எதெல்லாம் வந்து கட் பண்ணி வந்து வைக்க முடியுமோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம பிளான் பண்ணி வந்து ஃபஸ்ட்டே வந்து பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த கொத்தமல்லி சட்னிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வந்து போட்டேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து போட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிவிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் வந்து லைட்டாக வந்து சூடு மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சா அப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து சட்னி அரைச்சா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம சட்னியை அரைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் செய்கிறப்போ அதோட டேஸ்ட் வந்து அந்தளவு ஃப்ரெஷ்னஸ் வந்து இருக்க மாட்டுது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து செய்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ எனக்கு டைமும் வந்து சேவ் ஆகுது. அந்த சட்னியும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வெங்காயம் வந்து வதங்கிருச்சுல, இப்போ வந்து தக்காளி, வெங்காயம் வந்து சேர்த்துக்க வேண்டியதுதான். ஸோ நம்ம அந்த பவுட்ரு பண்ணி வச்சுருந்த அந்த மிளகாத்தூள் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து அந்த நம்ம அடுத்த நாள் வந்து சூடு பண்ணுறப்போ தான் வந்து அதை கொஞ்சம் ஒரு எவ்வளோ ஸ்பூன் வந்து உங்களுக்கு உரப்புக்கு தேவையோ தந்தாப்புல நீங்கள் வந்து சேர்த்து வந்து நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பவுட்ரு மாதிரி மிளகாத்தூள் வந்து அரைச்சி வைக்கிறதுனால பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சில சமயம் மிக்சிலாம் வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா அந்த மிளகா வந்து நல்லா வறுத்துட்டு அரைக்கிறப்போ சரியாக வந்து அது பவுட்ரு ஆகாது. ஒரு மாதிரி வந்து தண்ணி இது பண்ணிவிட்டு சரியாக வந்து விதையாக இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக அந்த மாதிரி நீங்கள் பவுட்ரு மாதிரி வந்து நல்லா ஃபஸ்ட்டே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சிட்டிங்கன்னா சும்மா வந்து உங்களுக்கு எந்த அளவு உரப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஸ்பூன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மெத்தடை வந்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து மறக்காமல் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க. அடுத்த நாள் வந்து சூடு பண்ணுறப்போ லைட்டாக வந்து நான் கொஞ்சம் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அது வந்துட்டு அடுத்த நாள் தான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சட்னி அரைக்கிறதுக்கு வந்து பண்ணிக்குவேன். ஸோ அதுக்கப்புறம் காலையில் வந்து நான் கூட்டு மாதிரி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு வெந்தயக்கீரை போட்டு வந்து பருப்பு கூட்டு மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமேல் வந்து ரைஸ் வச்சுட்டு பீன்ஸ் வந்து பொரியல் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து மெயினாக வந்து இந்த பருப்பு, அரிசி இதெல்லாம் வந்து மெஷர் பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ வெந்தயக்கீரையை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ அதுக்குள்ளேயும் நம்மளோட இந்த வேலையெல்லாம் முடிகிறக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மில்லட் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி நம்ம வந்து இருக்குது பாருங்கள். ஸோ அதையும் வந்து கொஞ்சம் அதில் வந்து ஊற்றி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் வந்து அது கரெக்டாக இருக்கும். எப்போயுமே மில்லட்லாம் வந்து நம்ம செஞ்ச உடனே சாப்பிட்றது பதிலாக அது நல்லா கொஞ்சம் வந்து செஞ்சுட்டு அடுத்த நாள் வந்து சாப்பிட்டோம்னா நல்லா அதோட வந்து சத்துக்கள் வந்து உடம்பு வந்து அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் அந்த மாதிரியும் வந்து இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வந்து பண்ணிட்டேன்னா அடுத்த நாள் வந்து எனக்கு ரொம்பவும் வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா காலையில் 8:15 வந்து அவர் லஞ்சும் வந்து ரெடி பண்ணி நான் வந்து பேக் பண்ணிடணும். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுக்கணும். ஸோ அவருக்கு வந்து இட்லிக்கு வந்து 2 வகையான சட்னியும் அரைச்சி இந்த மாதிரி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து காலையில் டயத்தில் இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஃபுல்லாக வந்து 8:15 எதுவுமே செய்ய முடியாது இந்த அளவு ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி வைக்கிறப்போ வந்து ஈஸியாகவும் செய்ய முடியுது. ஸோ ரொம்பவும் வந்து கூலாகவும் நம்ம வந்து சமையல் செய்கிறப்போ எந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஏதாவது வகையில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.